ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் வந்துட்டு ஓஎஸ் மாடியூல் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓஎஸ் மாடியூல் பார்த்திங்க அப்படின்னா பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் மாடியூல். ஸோ இந்த மாடியூல் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் சிஸ்டம் லெவலில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு பாத்துலேருந்து இன்னொரு பாத்துக்குள்ளே நேவிகேட் பண்ணுறது, ஸோ ஒரு ஃபோல்டரையோ ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறது, இல்லை ஒரு ப்ராசஸை கில் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த ஓஎஸ் மாடியூல் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகே, இந்த ஓஎஸ் மாடியூல் வந்து இன்பில்ட் மாடியூல்ன்றதுனால நீங்கள் இதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் ஓஎஸ்ன்னு கொடுத்துட்டு, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்குறேன். ஸோ டிஐஆர் யூஸ் பண்ணி, ஸோ டிஐஆர் ஆஃப் ஓஎஸ்ன்னு கொடுத்துட்டு, ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரைட்டா. ஸோ இதில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் பார்க்க போகிறது வந்து கெட் சிடபிள்யூடின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இதனோட யூசேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கெட் சிடபிள்யூடின்னு கொடுத்துட்டு, ஓகே இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போ கரண்ட்டாக நான் இருக்கக்கூடிய டேரக்டரியை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ரைட்டா. ஸோ இதே வந்து நீங்கள் இந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய டேரக்டரியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் டிஐஆர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டாக இப்போ நீங்கள் எந்த டேரக்டரியில் இருக்கீங்களோ அந்த டேரக்டரியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல. ஸோ இதில் நீங்கள் ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பர்டிகுலர் பாத்தில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் பாத்தை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்க்டாப்போட பாத்தை இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ரைட்டாக. நீங்கள் எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல அப்படின்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் பாத்தை கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓஎஸில் வந்து சிஎஸ்டிஐஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேரக்டரிலேருந்து இன்னொரு டேரக்டரியில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கரண்ட்டாக இருக்கிற டேரக்டரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ன்ற இந்த ஃபோல்டரில் இருக்குது, ரைட்டாக. அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்புக்கு மூவ் பண்ணி இந்த சிஎஸ்டிஆரை யூஸ் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கரண்ட் டைரக்டரியை நான் கெட் பண்ணுறேன். ஸோ கெட் சிடபிள்யூடின்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஸோ இப்போ இதை நான் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்புக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, ரைட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு யூடியூப்ன்ற இந்த பாத்தில் இருந்தது, இப்போ வந்துட்டு டெஸ்க்டாப்பு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எம்கேடிஐஆர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ எம்கேடிஐஆர்ன்ட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இதில் நீங்கள் ஆர்குமெண்ட்டாக வந்துட்டு இந்த ஃபோல்டர் நேமை பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட் டிஐஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் டிஐஆர் யூஸ் பண்ணி இப்போ இந்த கரண்ட் பாத்தில் என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் நிறைய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது, ரைட்டா. ஸோ இதில் வந்து நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஜிஎம்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நான் ஜிஎம்டின்னு தரேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜிஎம்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு, ரைட்டா. ஓகே, ஸோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டரை டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆர்எம்டிஏஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இதை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் ஃபோல்டர் நேம் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் நீங்கள் எந்த நேமை கொடுக்குறீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிஎம்டின்றது வந்து ரிமூவ் ஆகிடுச்சு, ரைட்டா. ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே js.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ரிமூவ் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓகே, ஸோ js.txt ஸோ ஃபைல் நேமை நான் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த js.txtன்ற ஃபைல் வந்து எனக்கு ரிமூவ் ஆகிருக்கு, ரைட்டா. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபைலுக்கு ஃபோல்டருக்கு ஏதாவது ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ரீநேம்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஃபைல் ஃபோல்டர்ஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குது டெமோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நான் இப்போ ரீநேம் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 ஆர்குமெண்ட் வாங்கும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு நேம்,
செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து நியூ நேம். ஓகே, ஸோ டெமோன்றது கேப்ஸில் இருக்குது, நான் ஸ்மாலில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ஓல்ட் நேம், இப்போ நான் இது கொடுத்துருக்குது நியூ நேம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு டெமோன்றது ஸ்மாலில் மாதிரி இருக்குது. ரைட்டா? ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபைலை பற்றின இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறதுக்கு ஸ்டாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்டாட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைலோட இன்ஃபர்மேஷனை கெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா print os.stat ஆஃப் இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் இந்த லோட் சாம்பிள் pdfன்ற இந்த ஃபைலை கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை எங்கள் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதை கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைலோட சைஸ் இருக்குது, ஃபைல் கிரியேட்டடு டைம் இருக்குது, மாடிஃபைடு டைம் இருக்குது, ஆக்சஸ்டு டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டி சைஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைலோட சைஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நீங்கள் அதை எப்படி இந்த ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணலான்னா .st_sizeன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பர்டிகுலர் அந்த ஃபைலோட சைஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பைட்ஸில் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஆட்ரிபியூட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த os.stat ஃபங்க்ஷனில் இந்த ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டம், இன்னொன்று வந்துட்டு popen os.popen. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். சிஸ்டம்ன்றதை வந்துட்டு ஓகே இந்த ரெண்டு கமெண்ட் எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னா ஸோ நீங்கள் விண்டோஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் இந்த கமெண்டில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இங்கே இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் DARனு போட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விண்டோஸ் கமெண்ட். ரைட்டா? ஸோ இதே நீங்கள் லினக்ஸ்லனா LSன்னு போடுவீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கரண்ட் டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. ரைட்? இந்த கமெண்ட் வந்து நான் ப்ரோக்ராம் மூலியமாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த os.systemன்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா os.systemனு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நீங்கள் இந்த கமெண்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, நான் இங்கே கொடுத்துட்டு ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இந்த கமாண்டே வந்துட்டு எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ இப்போது என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 0 பிரிண்ட் ஆகிருக்கு. ரைட்டாக? அந்த 0 ஏன் வந்திருக்குன்னா எனக்கு இந்த கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டான கமாண்டை நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நான் ஏதாவது ராங்கான இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட்டில் வருதுன்னு பாருங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, கரெக்டான இன்புட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணும். ராங்கான இன்புட் இருந்துச்சுன்னா எனக்கு வேறு ஏதாவது நம்பர் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இது ரிட்டர்ன் பண்ணுறது 0 இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பரை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 0 வந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த அவுட்புட்டே நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் popen யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் x os.popenன்ற இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ popen கொடுத்துட்டு ஓகே இப்போ நான் இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா அந்த popen என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ரைட்டா? ஓகே, ஸோ இதில் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ரீட் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா .readன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்றதை ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் ரீடுன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு எனக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த வந்த அவுட்புட் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வந்துச்சோ அந்த அவுட்புட்டை கரெக்டாக வந்துட்டு இந்த எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ரைட்டா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த சிஸ்டம்க்கும் popenக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே, ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்துட்டு இப்போது நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் இந்த இன்ட்ராக்டிவ் மோட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அது கிளியர் ஆகாது. இதில் வந்து இந்த கமாண்ட்ஸில் ஒர்க் ஆகாது. ரைட்டா? ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்துங்களில் நீங்கள் இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்க்ரீன் கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் cls of
ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஓஎஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஓஎஸ் OS.system ஆஃப் நீங்கள் இந்த என்ன பண்ணலாம்னா இந்த CLS கமாண்டை இதில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் கிளியர் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வேறு எதுக்காவது ரீஅசைன் பண்ணாத வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் CLS = 0 கொடுத்துட்டேன் அப்படின்னா அகைன் நான் வந்துட்டு இந்த CLS யூஸ் பண்ணால் எனக்கு 0 தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த POpen அண்டு சிஸ்டம் இது ரெண்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த வாக் மெத்தட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்த இன்புட்டாக ஆகும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் os.walk ஆஃப். ஸோ இதில் வந்து நான் ஒரு பாத்த இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் டைரக்டரியே நான் பார்த்தா கொடுக்குறேன். ஓகே, ஸோ os.getCWD கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணால் எனக்கு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ரிட்டர்ன் பண்ணும். ரைட்டா? ஸோ கொடுத்துட்டு ஸோ இந்த எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் இந்த வாக்குன்றது. ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஜெக்டை தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் எல்லோருடைய வேல்யூவை பார்க்குறதுக்கு நான் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 3 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், டப்பிளில் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா பார்த்து, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபோல்டர்ஸ், மூணாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஃபார் லூப்பில் போட்டு ஐட்ரேட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஃபார் I இன் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் I கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த பாத்தை இன்புட்டாக கொடுத்தீங்களோ அந்த பர்டிகுலர் பாத்தில் இருக்கக்கூடிய பாத், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாத்தில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது அது, ஸோ அப்புறம் அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த பாத்தில் இருக்கக்கூடிய ஃபோல்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக நேவிகேட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா டெமோக்குள்ளே நேவிகேட் ஆகி போயிருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எந்த ஃபோல்டரும் இல்லை, எந்த ஃபைல்ஸும் இல்லை. ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயும் போகும். ஓகே, ஸோ இல்லை என்ன வேணால் எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த டெஸ்ட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நேவிகேட் ஆகிருக்கு. ஸோ அதில் போய்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ரைட்டா? ஸோ இந்த os.walk ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ மெயினாக வந்துட்டு இதில் இப்போ நம்ம இதெல்லாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸில் வந்துட்டு பார்த்துன்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இந்த மாடியூல் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடியூல். ஓகே, ஸோ இந்த மாடியூல் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் OS import path. ஓகே, இந்த மாடியூல் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடியூல். ஓகே, ஸோ இதில் தனியாக நிறையா யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் dir ஆஃப் பாத்துன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதை நான் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதில் தனியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரைட்டா? ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய பாத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே os.listdir அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் இந்த ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த ஃபைலை 1 by 1 ஐட்ரேட் பண்ணுறேன். ஓகே, ஃபார் ஃபைல் இன் ஃபைல்ஸ் ஸோ பிரிண்ட் ஃபைல். ஓகே, கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா அதில் கூடிய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு 1 by 1 பிரிண்ட் ஆகிருக்கு. ரைட்டா? இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் இந்த பாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா ஜாயின். ஸோ இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தையும் ஒரு ஃபைலையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த டெமோவோட ஃபுல் பாத் வேணும் அப்படின்னா ஸோ அதை நான் எப்படி ஜாயின் பண்ணலான்னா ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே os.getCWDன்ற அந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னா எனக்கு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ரிட்டர்ன் பண்ணும். ரைட்டா? ஓகே, கொடுத்துட்டு இதை நான் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது எனக்கு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இங்கே வந்து இந்த ஃபைலை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ரைட்டா? ஓகே, ஸோ இப்போது எனக்கு இந்த பாத்தையும் இந்த ஃபைலையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஜாயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் நீங்கள் இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கூட லிங்க் பண்ணலாம். ஸோ எப்படி? ஓகே, ஸோ
இங்கே வந்து நீங்கள் மேனுவலாக அப்படி ஸ்லாஷ் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஜாயின் ஆகி தான் வந்திருக்கு, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரைட்டா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பாத்தில் இருக்கக்கூடிய ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஜாயின் பார்த்திங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலான்னா பாத் டாட் ஜாயின் ஆஃப். ஸோ இது 2 ஆர்குமெண்ட் வாங்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஃபைல். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு, ரைட்டா. ஸோ ஒரு பாத்தையும் ஒரு ஃபைலையும் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபுல் பாத் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாத்தில் இருக்கக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிஏஆர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாத் டாட் டிஏஆர்ன்ற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். டிஏஆர்ன்ற அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்தை இன்புட்டாக கொடுக்கலாம், இல்லை ஒரு ஃபைலை இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபுல் பாத், அதாவது இதில் பாத்தும் இருக்குது ப்ளஸ் அந்த ஃபைலோட ஃபுல் பாத்தும் இருக்குது, ரைட்டா. ஸோ இதை நான் இதில் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ ஃபுல் பாத்துன்ற இந்த வேரியபிளை வந்து நான் இதில் எஸ்டிஆரில் இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது எனக்கு ட்ரூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ரைட்டா. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது ஃபோல்டராக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், ஃபைலாக இருந்தால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதில் இந்த பர்டிகுலர் பாத்தில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், அதாவது ஃபோல்டர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இது ட்ரூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுன்றனால நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இஃப் கண்டிஷனில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இஃப் பாத் டாட் எஸ்டிஏஆர் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட், ஸோ அந்த ஃபுல் பாத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபைல்ஸாக இருந்தால் எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும், டேரக்டரியாக இருந்தால் மட்டும் தான் எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ சேவ் பண்ணிட்டு நான் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு டெமோ அண்ட் டெஸ்ட் இது ரெண்டு தான் வந்துட்டு ஃபோல்டர், ரைட்டா. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஃபைலை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நான் ஃபைலை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு டெமோ அண்ட் டெஸ்ட் இது மட்டும் தான் வந்திருக்கு, ரைட்டா. ஸோ இதை உங்களுக்கு ஃபைல்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இமேஜ், பிடிஎஃப், பைத்தான் ஃபைல், இந்த ஃபைலை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ரைட்டா. ஸோ உங்களுக்கு டேரக்ட்லி அண்ட் ஃபைல், எஸ்டிஏஆர் அண்ட் ஃபைல் இது ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் பாத் டாட் ஸ்ப்ளிட் இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைலையும் பாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ நான் அதில் அந்த ஃபுல் பாத்தை அதில் வந்து நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஸோ இதை நான் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு பாத்தை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு, ஃபைலை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு, ரைட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாத்தையும் ஃபைலையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபைல் மட்டும் வேணும் அப்படின்னா ஆஃப் 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு டப்பிளாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ரைட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது 0, இது 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் நேம் இருக்குது. ஸோ ஆஃப் 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஃபைல் நேமை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இது பாத் நேம் வேணும் அப்படின்னா 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாத் நேமை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு பாத் நேமை மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ரைட்டா. ஸோ இதே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஸோ ஸ்ப்ளிட் EXTINT. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனையும் ஃபைலையும் தனியாக பிரித்து கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டெமோன்றது ஃபோல்டர், ரைட்டாக அதுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னு எனக்கு எம்டி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த JPEGன்றது தனியாக பிரிச்சிருக்கு, பிடிஎஃப்ன்றது தனியாக பிரிச்சிருக்கு, பைன்றது தனியாக பிரிச்சிருக்கு, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ப்ளிட் எக்ஸ்டென்ஷன்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதில் அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் வேணும்னா ஆஃப் 0 போட்டுட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா எனக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் தனியாக வந்திருக்கு, ரைட்டா. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாத்தில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அதிகமாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வாய்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த வாய்ஸ் மாடியூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே.